அனுஷ்டான விதிப்படி வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த செல்வமிக்க தம்பதிகளுக்கு சிவபெருமானை வேண்டி விரதமிருந்து சிவனருளால் கிடைக்கப்பெற்ற தவப்புதல்வனோடு நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக மிக்க மகிழ்ச்சியுடன் வளர்ந்து வந்த பாலகன் வயது 12. ஒவ்வொரு நொடியும் மாணிக்க வாசகரின் மணிவாசகமாம் திருவாசகத்தின் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க எனும் சொல்லை கடைப்பிடித்து சிவபெருமானை அனுதினமும் வணங்கி வந்த அந்த தம்பதியரின் பக்தியை சோதிக்க விரும்பிய எம்பெருமான் காவி உடையுடன் உருத்திராட்ச மாலை அணிந்து நெற்றியில் திருநீர் அணிந்து கையில் தண்டமுடன் தன் தாடியை நீவிக்கொண்டு சிவபெருமான் அந்த தம்பதியரின் வீட்டு வாசல் முன் நின்று அந்த தம்பதியரை அழைத்தார். சிவச்சின்னம் அணிந்து வந்திருக்கும் முதியவரை கண்டு தாழ்வணிந்து உமையவளின் பதியாம் சிவனருளால் கிடைக்கப்பெற்ற இந்த ஏழையின் குடிலுக்கு எழுந்தருள வேண்டும் சுவாமி என்று பணிந்து விண்ணப்பம் செய்தனர். சிவனுக்கும் சிவபக்தனுக்கும் நடக்கும் உரையாடல். சிவன் மேல் அவ்வளவு பக்தியா உனக்கு? அவன் அருளாலே அவன்தால் வணங்குவதற்கு அருள் புரிந்திருக்கிறார். ஓ, சிவனை வழிபடுவதற்கு அவனே அருள் புரிந்தாரா உனக்கு? ஆம் சுவாமி. நல்லது. உனக்கு வேறென்ன செய்திருக்கிறார்? குழந்தை பேறு இல்லாமல் இருந்த எனக்கு நல்லதொரு சற்பூர்த்திறனை கொடுத்திருக்கிறார். ஓ, அப்படியா? அப்படியானால் அந்த புத்திரன் சிவனுடைய புத்திரன், அப்படித்தானே? அதில் என்ன சந்தேகம் சுவாமி? சிவன் வந்து அந்த பிள்ளையை கேட்டால் கொடுத்து விடுவாயா? அந்த பிள்ளையை மட்டும் என்ன, என்னையும் கேட்டால் கொடுத்து விடுவேன். நான் கேட்டதற்கு மட்டும் பதில் சொல். சிவன் கேட்டால் உன் பிள்ளையை கொடுத்து விடுவாயா? கொடுத்து விடுவேன். அப்படியானால் உன் பிள்ளையை எனக்கு கொடு. சுவாமி, யார் நீங்கள்? நன்றாகப் பார், யாரென்று தெரியும். நமச்சிவாயத்தை மறவாமல் இருந்த எனக்கு அருள் புரிய வந்திருக்கும் என் அப்பனே, ஈசனே, என்ன திருவிளையாடல் ஆட வந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் சொல்லுகிறேன், இந்த பிள்ளை உன் பிள்ளைதான், என் பிள்ளை அல்ல. சரி பக்தா, நான் கேட்பது போல் உன் பிள்ளையை கொடுக்க வேண்டும். ஆடுவதும் நீயே, ஆட்டுவிப்பதும் நீயே, பேசுவதும் நீயே, பேச வைப்பதும் நீயே. எப்படி கேட்கிறாயோ அப்படியே தருகிறேன். உன் பிள்ளையின் தலையில் இருந்து சரிபாதியாக நறுக்கி இடது பாதகத்தை மட்டும் எனக்கு தர வேண்டும். அப்படி தரும் பொழுது நீயோ உனது பத்தினியோ உன் பிள்ளையோ அழக்கூடாது. அப்படி அழுதால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எங்களிடம் உள்ள உன் பொருளை உனக்கு தருவதற்கு நாங்கள் ஏன் அழப்போகிறோம்? கண்டிப்பாக அழமாட்டோம். உன் பிள்ளையும் அழக்கூடாது. அது என் பிள்ளை இல்லையே, அது உன் அருளால் பிறந்த பிள்ளைதானே. உன் அருளாலே அவனும் அழமாட்டான். நன்றாகவே பேசுகிறாய், இனிக்க இனிக்க பேசுகிறாய். சரி, நான் கேட்டதை தர ஏற்பாடு செய். தம்பதிகள் இருவரும் தவமிருந்து பெற்ற பிள்ளையை தாய் பிடித்து கொள்ள தந்தை கத்தியால் தலையிலிருந்து நேராக அறுத்து இடது பாகத்தை சிவபெருமானிடம் எடுத்துக்கொள்ள வேண்டினர். அந்த நேரத்தில் வலது பாகத்தில் உள்ள பிள்ளையின் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தது. இதோவின் பிள்ளையின் வலது கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறது, அவன் அழுகிறான், ஆகையினால் இடது பாகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்ல சிவபெருமானின் பேரொருள் கருணையினாலே பாதி உடல் அருந்த அந்த பிள்ளை பேசியது. சுவாமி, என்னை பாதியாக வெட்டியதற்காக நான் அளவில்லை. இந்த ஒரே உடம்பில் இடது பக்கம் செய்த புண்ணியத்தை வலது பக்கம் செய்யவில்லையே என்று வலது பக்கத்தில் உள்ள கண்ணீர் வடிக்கிறது. ஏனென்றால் இடது பக்கத்தை தானே வேண்டும் என்று நீங்கள் கேட்டீர்கள். ஒரே உடம்பில் உள்ள வலது பக்கம் என்ன பாவம் செய்தது? சிவபெருமான் ஆடிப்போய் விட்டார். என்ன பக்தி, இப்படியும் ஒரு பக்தியா என்று வியந்து அவர்கள் பக்தியை மெச்சி வெட்டிய இரு பாகத்தையும் ஒன்று சேர்த்து என்னருளால் கிடைத்த குழந்தை இன்னும் பேரும் புகழும் பெற்று மிக சிறந்து விளங்குவான் என்று வாழ்த்தி ஆசீர்வதித்து அந்த தம்பதியிடம் ஒப்படைத்தார் சிவபெருமான்.